ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கருத்து கணிப்புகள் முடிவுகளில் நம்ம பார்க்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்றப்போ, இது எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடத்தப்படுகின்ற தேர்தல் அப்படின்றதுனால கூடுதல் முக்கியத்துவம் எஸ்ஐஆர் ஃபேக்டர் இதுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிருக்குதா அப்படின்றத இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மாநிலங்களிலும் 2வது முறையாக ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க வருவாங்களா? இப்போ 2016 கேரளாவுடைய சிபிஎம் ஆட்சியில் வராங்க. இப்போ 2021 அவங்க இருக்கிறாங்க. இப்போ 2026 அவங்க வருவாங்களா? அப்போது தேர்டு வருவாங்களா? அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே 2021 திமுக வருது, 2026 திமுக திரும்ப மீண்டும் ஆட்சி வருமா? திரிணாமுல் காங்கிரஸும் அதே நிலைமையில் தான். அவங்க ஏறக்குறைய ஒரு நிறைய நாள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அவங்க சிபிஎம்மை தாண்டி ஒரு நீண்ட நாட்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில்ன்றப்போ அவங்க வருவாங்களா? இப்போது இவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பு அப்படின்ற கட்சிகளில் மாநிலங்களில் ஆளக்கூடிய கட்சி. அப்போது பாஜக எதிர்ப்பை இந்திய அளவில் முதன்மைப்படுத்துகின்ற 3 பெரிய மாநிலங்களினுடைய கட்சிகளினுடைய தலைவர்கள் பிரதானமாக களத்துக்குள்ளே வராங்க. இன்னொன்று, பாஜக இந்த இடங்கள்லாம் கால்பதிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கிறதுனால இந்த எக்ஸிட் போல எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய எக்ஸிட் போல் ஏன் பெருசாக பேசப்படுது அப்படின்றப்போ, தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற புள்ளியோட இந்த கருத்து கணிப்புகளோட முடிவு எதிரொலிக்கலையே. இல்லை, கருத்து கணிப்பினுடைய இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது கிறிஸ்டோபர். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதனுடைய தேவை என்னன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராரு. அப்போ அவருடைய ரேஞ்ச் என்ன? அவர் இடைத்தேர்தலில் நிற்கல, மக்களவை தேர்தலில் நிற்கல, நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வராரு. அப்படின்றப்போ அவருடைய ஓட் பேங்க் என்ன அப்படின்றப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது 29ஆம் தேதி இன்னைக்கு தான் மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் முடிவு வெளியாகிறது. அப்படின்றப்போ அதன் பிறகு யார் ஆட்சியை பிடிப்பாங்க? தொடர்ச்சியாக பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்துகின்ற கட்சிகளும் பாஜகவும் களத்தில் சந்திக்கிறப்போ அந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற தேர்தல், அந்த விருப்பம், அந்த தேடல்ன்றது மக்கள் மத்தியில் இயல்பு. நீங்கள் சொல்வதை எனக்கு ஒரு கேள்வி எழும்புது ரீகன். தாவேகா நீங்கள் குறிப்பிட்டனால தேர்தல் வாக்குப்பதிவு அன்றோ அல்லது வாக்குப்பதிவுக்கு முந்தைய தேர்தல் பரப்புரைகள் போதோ ஒருவித கருத்தாக முன்வைக்கப்பட்டது தாவேகா குறித்து. அது வாக்குப்பதிவுக்கு அப்புறம் ஆட்சியை பிடித்துடுவார்கள் அப்படி நேற்று வரை அப்படி ஒரு கருத்து நம்ம உலக பார்த்தோம், நம்மளே கூட விவாதிச்சிருக்கோம். ஆனால் இன்றைய கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு முதலிடம், அதிமுகவுக்கு 2வது இடம், 3வது இடம் தாவேகாவுக்கு தந்திருக்காங்க. ஏறக்குறைய 18, 24. அதுல தான் ட்விஸ்ட் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 26 இல்ல, இதுல 5 பேர் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. ஒன்னு என்ன சொல்றாங்க, பீப்புள்ஸ் பல்ஸ், அதே மாதிரி மேட்ரிக்ஸ், ஜேவிசி, ஓட் வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர். நீங்கள் தொலைக்காட்சி வயசாக பார்த்தா டைம்ஸ் நவ், CNN, IBN, அதே மாதிரி இந்தியா டுடே இவங்கெல்லாம் நடத்திருக்காங்க. அப்படின்றப்போ இதில் ஜேவிசியும் ஓட் வைப்பும் தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ அவங்க இந்தியா டுடே தாவேகாக்கு அட்ரஸ் பண்ணிருக்கு. ஆமா, தாவேகா அவங்க 138 இடங்கள்ல கூட கைப்பற்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்தியா டுடே மட்டும் தான் அதை அட்ரஸ் பண்ணிருக்கு. அப்போ இதுல பாருங்க, ஜேவிசியும் ஓட் வைப்பும் சொல்ற மாதிரி திமுக 75லிருந்து 95, ஓட் வைப்பு 105லிருந்து 113 வரை வரும்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி 128லிருந்து 147 வரை வரும்ன்றாங்க, 114லிருந்து 124 வரை வரும் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் தாவேகா சொல்லும் பொழுது 8லிருந்து 15ன்னு சொல்லி ஜேவிசி சொல்லுது, ஓட் வைப்பு 4லிருந்து 10 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் பொழுது சமமா இருக்கா? சமமா இல்லை. இதுல அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ரேஞ்சுன்றது திமுக ஆர் அதிமுக. ஓகே, தாவேகான்றது தமிழ்நாட்டில் இப்போ இதில் நடத்தின எல்லா 5-6 கருத்து கணிப்புகளில் ஒரே ஒரு கருத்து கணிப்பில் மட்டும்தான் தாவேகா முதன்மையாக வராங்க. தாவேகா முதன்மையாக வர்றதுக்கான ஃபேக்டர் உள்ள இருக்குதா அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கான கூட்டணி பலம் இல்லை, ஸ்டார் கேண்டிடேட் இல்லை, வெறும் விஜய் இமேஜை வச்சு மட்டுமே அந்த இடத்துல தான் அந்த கருத்து கணிப்பு மீது நமக்கு சில விமர்சனங்கள், ஐயங்கள் கூட எழுவது இயற்கையா இல்லையா? அப்போ அதை நோக்கி தான் நம்ம அந்த கருத்து கணிப்பை நகர்த்த வேண்டியது இருக்குல்ல. ஆமாம், இப்போ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் 7 தமிழுடைய கல செய்தியாளர்களாக நீங்கள் போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை, எல்லா பார்ட்டிஸோட எம்எல்ஏ கேண்டிடேட்ஸும் நான் பார்க்குறப்போ நான் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு போனேன். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு நான் போகும்பொழுது அங்கே நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த தேர்தல் அப்படின்றது அந்தந்த கட்சிகளினுடைய உட்கட்சியினுடைய பிரச்சனையாகத்தான் இதை பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமே வந்துச்சு. ஏன்னா ஏன் மக்கள் கூட நீங்க பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா கவுன்சிலரை எம்எல்ஏ கேண்டிடேட் கூட போடல. அப்போ மக்களுக்கும் அவங்களுக்கும் கூட கொஞ்சம் அதிர்ச்சி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்போ திமுகவிலேருந்து ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில். ஒரு 6 தொகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளேயும்
திமுக கேண்டிடேட்டுக்கு எதிராக திமுகவினுடைய கேண்டிடேட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்கு. இப்போ பர்கூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திமுக சார்பாக மதியழகன் நிறுத்தப்படுறாரு. அவர் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அப்போ அந்த மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, மற்ற திமுகவுக்கு எதிரான காய் நகரத்தில் வைக்கிறாரு. இப்போ இதுல பாருங்க, கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக மதியழகன் இருக்கிறாரு. அவர் பர்கூருக்கு போறாரு. அப்போ அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வேட்பாளராக யார் வரணும்னா செங்குட்டுவன் தான் வரணும். ஆனால் செங்குட்டுவனுக்கு இந்த சீட்டே கொடுக்கல. அப்போ ஒரு கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய போட்டி இருக்குல்ல, அந்த போட்டி இந்த தேர்தலில் ரொம்ப பிரதானமான ஒரு காய் நகரத்தில் பார்க்குது. நீங்க எப்படி பிரதிபலிக்கிறீங்க? நம்ம பேசலாம் தொடர்ந்து பேசுவோம். ரீகன், இப்போ நீங்க நம்ம முன்னாடி உட்கட்சியோட விவகாரம், தொகுதி தேர்வு, வேட்பாளர் தேர்வு, அது தொடர்பான அதிருப்திகள்லாம் பேசுனீங்க இல்லையா? இப்போ நான் களத்துக்கு போகும்போது என்ன யோசிக்கிறேன், இந்த அங்கே இருக்கக்கூடிய தொகுதியோட மக்கள் இருக்காங்கல்ல, இப்போது நம்ம கருத்து கணிப்புன்றது யாருக்கு வாக்களிச்சிங்க அதான், ஆனால் எதற்காக வாக்களித்தார்கள் அப்படின்ற கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த 5 ஆண்டு ஆட்சி மீதான அஃப்கோர்ஸ் அதிருப்தி அல்லது ஆதரவு, மதிப்பீடு, கோரிக்கைகள் நிறைவேற்றினார்களா என்பன உள்ளிட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ அதோட நீட்சியாக தானே அந்த கருத்து கணிப்பு நம்மளால் பார்க்க முடியும். அப்போது நான் என்ன யோசிக்கிறேன், திமுகவுக்கு நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க, களத்தில் அவ்வாறு இல்லை அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லாமே திமுக முதலிடம் அப்படின்னு நகரத நான் அந்த கருத்தில் முரண்படுறேன். எப்படி பார்க்கலாம்? இல்லை, நீங்கள் உங்களுடைய பார்வைன்றது, ஏன்னா நீங்கள் ஒரு சில மாவட்டங்களுக்கு போயிட்டு களத்தில் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி 5 நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் மட்டும் திமுக அப்படின்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் வந்து அதிமுகன்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனம் தாவேகா வரும் அப்படின்ற ஒரு பிரதான கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நிறுவனங்களுக்குள் இருக்கக்கூடிய சில ஐடியாலஜிக்கல் சார்பு சம்பந்தமான, கருத்தியல் சார்பு சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளே இதில் இருக்கான். மக்களுடைய மனநிலையிலிருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. நான் பார்க்குற வரை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறாங்களே. இப்போ வந்து சென்னை அப்படின்னு சொன்னால் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று மாசு, இன்னொன்று வந்து சேகர் பாபு. இப்போது பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு. அங்கே வந்து ஆர்டி சேகரை களமிறக்கிருக்கிறாங்க. ஒருவேளை விஜய்க்கு எதிராக ஆர்டி சேகர் களமிறங்கி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா, இப்போ 3ஆவதாக ஒருத்தர் வந்து அமைச்சராக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வருது. அப்போ இந்த இடத்துட்ட யாருக்கு வாக்குப்பதிவு, நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், நினைவூட்டுறேன், அதிக வாக்குப்பதிவு சென்னையில் வந்து முதலிடம் ஆர்கே நகர், 2வது பெரம்பூர், 3ஆவதாக முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர். ஆமாம், அதிக வாக்குப்பதிவு. ஆமாம். அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துட்ட திமுகவை சேர்ந்த நபர்களே திமுகவுக்கு எதிரான கேண்டிடேட்டுக்கு எதிராக வேலை செய்யறதுக்கான களம் இருக்கு இல்லையா? அப்போ எந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து இதை வந்து முதன்மைப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க சொல்ற சரியான புள்ளி சொல்றது இல்லை. அது என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அவங்க சொல்றாங்க 125 145 வரை திமுக அந்த லைன்ஸ் எடுப்பாங்கன்றாங்க. அதே சமயத்தில் 2 நிறுவனங்களும் அதே தான் கொடுக்குது. ஆமா, 65 80 வரை அதிமுக கூட்டணி, 18 24 வரை தாவேகா கூட்டணி அப்படின்றாங்க. மற்றவர்கள் வந்து 2 6 சொல்றாங்க. இப்போ இதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய நெரேட்டிவ் அப்படின்றது அதிமுக கூட்டணிக்கு தான் பாதகம் வரும்ன்றாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 133 இடங்கள்ல திமுக ஜெயிக்குது, 75+ வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. ஏறக்குறைய 68 இடங்கள்ல அவங்க வைக்கிறாங்க. அப்படின்றப்போ இப்போ 65 80 இடங்கள் அதிமுக கொடுத்துட்டு 18 இடங்கள் என்பது ரீகன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆமா, நீங்க அதையும் கவனத்தை வச்சுங்க. அதோட தான் நான் இந்த புள்ளி இணைக்க. இப்போ இதுல ஒரு டவுட் வருது என்னன்னா, 2011 2021 வரை இருக்கக்கூடிய அந்த 10 ஆண்டுகள் அதிருப்தி அரசு மேல இருக்கும்பொழுது 73 இடங்கள் சாதாரண விஷயம். அப்படிப்பட்ட சூழலே அதிமுக எடுத்திருக்கு. அப்படின்றப்போ இப்போ உங்க கொடுக்கிறது 65 80 இடம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாமான்ற ஒரு கேள்வி வருது. அங்கதான் அப்ப இங்க எங்கேயோ ஒரு இடத்துல டேட்டால எங்கேயோ தவறு இருக்கு தானே? டேட்டாஸ் தவறு இருக்கா? யார்கிட்ட டேட்டா மீன்ஸ் இவங்க கால்குலேட் பண்ணது இல்லை, யாருக்கிட்ட எல்லாம் வந்து எடுத்தாங்க, அந்த பீப்புள்ஸ் யாரு அப்படிங்கிறத இங்க ஒரு பெரிய அனலைசேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, டிவிகேக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க ப்ராப்பர். ஏன்னா நம்ம ஒரு பார்ட்டி ஓரியன்டா சொல்றோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கணிக்க முடியல. ஓட்டு போட வந்தவங்களை தான் கணிக்க போட்டிருக்கு. அவங்க 2வது இவங்களுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு இப்போ போகிறோம். நீங்கள் யாருக்கும் அதுக்காக அங்கே நிற்கிறது இல்லை, முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. யார் நீங்கள் அந்த டேட்டா எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷ்னல் பார்ட்டியில் இருக்கிறவங்க தான் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு டேட்டா எடுக்க முடியும். இந்த டிவிக்கே வருவாங்க, ஓட்டு போடுவாங்க, நேராக என்ன பண்ணிடுவாங்க, வீட்டில் போவாங்க, ஃபோனை வச்சுட்டு
வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல விஜய் வீடியோ ஏதோ ஒன்று கேம் போடலன்றத அது நீங்க இம்போர்ட் எடுக்க முடியும். தன்மை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இந்த இடத்துல அவங்கள்ட்ட இருந்து கோபால் எடுக்கிறது சாரோட கஷ்டம். அவங்க டிவிகேவோட மெயினான கேண்டிடேட்ஸ் எல்லாமே சென்னையில தான் இருக்காங்க. ஆமா. அப்ப அவங்க ஒர்க்கும் சென்னையில அதிகமா இருந்துச்சு. அது இல்லாம சென்னை நம்ம பார்த்த எல்லா ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட்டு சென்னையில வாங்குறாங்க. அப்போ அதை வச்சு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம், இங்கே வந்து 3 கார்னர் ஃபைட் ஆகுது, இது யாருக்கு பெனிஃபிட் ஆகுன்றது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் டெஃபினட்டாக இங்கே இவங்க ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாங்கன்றது தான் சொல்ல வரோம். இப்போ இதே நீங்கள் மற்ற இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குது, கணக்கே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே இன்னமும் கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுற நபர்கள் இருக்காங்க. ஏன்னா பலமான கேண்டிடேட் வரும்போது, ஏன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் ஓட்டரோட. அப்போ அதுவும் ஒரு ஃபேக்டரா ப்ளே பண்ணுது. விஜய் மட்டுமே ஃபேக்டரா இல்லை, விஜய்க்காக தான் ஓட்டு போடுறாங்க, அதில் கருத்தே மாற்று கருத்தே இல்லை. இப்போ விஜய் நம்ம இந்த கருத்து கணிப்புகள்ல நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட 2011-16 மாறாக அதிமுக தொடர்ந்து ஆட்சி அமைத்த வரலாறு இங்கு உண்டு. நம்ம இப்படி நிறைய சில தேர்தல்கள் கருத்து கணிப்புகளோட ஒன்றி போயிருக்கு, அது நமக்கு வரலாறு தரும் பாடம். அப்போ இந்த கருத்து கணிப்பு இப்போ இது அதிகமா இருக்குன்னு ஏன் கருத்து மிக சரியா இருக்குன்னு உங்க கருத்து ஒரு வாதத்துக்கு சொல்றேன். இது எப்படி பொருத்தி பார்க்கலாம்? அப்ப தாவேக்கான்ற இந்த ஒரு விஷயம் தான் இந்த கருத்து கணிப்பை நம்ம வந்து அலசி ஆராய வேண்டிய இடத்துல இருக்கோமான்னு கேட்க. இல்ல, இந்த கருத்து கணிப்பை நம்ம நான் அப்படி பார்க்கல. ஏன்னா 3வது இடம் தான் தாவேக்கா, ஒரு நிறுவனம் மட்டும் தான் அது ஆட்சி அமைக்கும் சொல்லுது, மத்த எல்லா இல்ல இதுல பாக்குறப்போ இது ஒரு குழப்பமான தொகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 கார்னர் ஃபைட்னு திருத்தி சொல்றாரு இல்லையா, 3 கார்னர் ஃபைட் அப்படின்றதே ஒரு குழப்பமான ஒரு நிலை. இப்போ 2 நாளாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக பேசப்படுது. என்னென்னா, திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு ஒரு மூத்த ஊடக 3 கார்னர் ஃபைட்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் செகண்ட் தான். இல்ல 3 கார்னர் ஃபைட்னா அந்த தேர்ட் அப்படிங்கிறது there is no option. இல்ல எனக்கு புரியுது, மூன்றாவது நபர் தானே. ஆமா சார், ஆனா வந்து 3 கார்னர் ஃபைட்னு 1 2 3 கார்னர் ஃபைட் கிடையாது, 3 பேருமே சமபலத்துல இருக்காங்க. அப்படி பார்க்கலாம், அப்படி இருக்காங்களா? இல்ல அப்படிதான் இல்ல. இந்த இடத்துல நான் கொஞ்சம் டிஃபரெண்ட். எல்லா இடத்துலயும் 3 கார்னர் ஃபைட் கிடையாது, சில இடங்கள்ல தான் 3 கார்னர் ஃபைட்டா. ரீகன் அத சொல்றாரு, அத நம்ம மறுக்கல. இல்ல பிரதி அங்க என்ன பிரணராய் வந்து அவர் வந்து எக்ஸாக்டா வந்து தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துற ஒரு முக்கியமான நபர். பிரணராய் வந்து 2 நாளா ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் சொல்ற இது வந்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதியை வச்சு தான் சொல்றாரு. திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் யார் ஆட்சி அமைக்கிறாங்க, அது யார் எம்எல்ஏ வராங்களோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த 2 நாளா சமூக வலைதள பிரணராயோட அந்த கருத்தை வச்சு தான் பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, திருப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஆடியன்ஸ் போய் அவர் மீட் பண்றாரு. கடந்த முறை விசிகா, ஆமா கடந்த முறை விசிகா, அதனால வந்து திமுக. அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? இங்க ஜெயிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வாங்க அப்படி ஒரு இது இருக்குது. ஒரு தொகுதி வந்து இருக்கலாம், அதுல உள்ள வாக்குகள் தான் இப்படி சொல்லுவாங்க, கன்னியாகுமரி சொல்லுவாங்க, நெல்லை கூட சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் மாறி இருக்கு. அவரே சொல்றாரு, ஃபைன் பிரணராயே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, திருப்பூர் தொகுதி ஒரு 234 தொகுதியினுடைய ஒரு முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியினுடைய ரிசல்ட்டை நம்ம வந்து அடிப்படையாக பார்க்குறப்போ அந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்றாரு. நான் சொல்ற கருத்து கிடையாது, பிரணராய் சொல்லக்கூடிய கருத்து இது. அவருக்கு அந்த தொகுதியினுடைய சாம்பிள் எடுத்து வச்சு வாக்களித்த மக்கள்கிட்ட போய் அவர் பேசினதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற ரிசல்ட் அடிப்படையில் அவர் சொல்றாரு. நல்லது ரீகன்.